ஹாய் வணக்கம். இப்போ இதில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு 10,000 கேள்விகளை எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். ஒரு ஒன்லைனராக நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் நார்மலாக வந்து டெலிகிராமில் போயிட்டு ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாவே நம்மளோட சேனல் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து டெய்லி அதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதை தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதை நம்ம தொடர்ச்சியாக ஒரு 200 நாட்களுக்கு மேலே டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரே நாளில் நான் வந்து ஒரு 20 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட தினம் தினம் வந்து நான் வந்து 3 மணி நேரம் படித்தேன் அப்படிங்கிறதுக்கான அந்த பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்போது இந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். அண்ட் மோரோவர் இதில் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்போதைக்கு அப்போது வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸாக படிக்காமல் அந்த கொஸ்டின் ஆன்சராக ஃபேஸ் பண்ணதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். அதே போல் இதில் வந்து நம்ம வந்து பிஒய்க்யூ ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை எழுதி பார்த்துடலாம். யூனிட் 5 தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு நிர்வாகம், முன்னாடி யூனிட் 9 இருந்தது. அது இல்லாமல் யூனிட் 8 தமிழ்நாடு கலாச்சாரம், வரலாறு, அகழ்வாராய்ச்சி, திருக்குறள், இந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் கொஸ்டின் மொத்த சிலபஸில் கணிதம் உட்பட மொத்த சிலபஸில் இருந்தும் நம்ம வந்து டெய்லி 50 கேள்விகள் வந்து கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து இது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இப்போ அரௌண்ட் வந்து ஒரு லாஸ்ட் 10 டேஸாக போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தாவே நீங்கள் வந்து 500 கேள்விகளுக்கு மேலே இப்போ நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாவே 500 கேள்விகள் எழுத வேண்டியது இருக்குது. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா முன்னாடியே சொன்னது போல் டெலிகிராமில் போயிட்டு ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு தேடி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து டிசம்பர் 2025 ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 10 நாள் வந்து இந்த கண்டென்ட்டை ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா கூட மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு 500+ கொஸ்டின்ஸை நீங்கள் போய் டெஸ்ட்டு எழுதணும். அப்போது நீங்கள் வந்து இன்னும் நம்ம 200 நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் 10,000 கேள்விகள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஒரு 150வது நாளுக்கு மேலே வந்து அந்த டெலிகிராமோட அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ மினிமமாக பார்த்தா கூட 5,000 கேள்விகள் வந்து நீங்கள் வந்து எழுத வேண்டியது இருக்கும். அதை வந்து மேக்ஸிமம் ஒரு 99% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரே நாளில் உட்காந்து நம்ம 5,000 கேள்விகள் படிக்க முடியாது. அப்போ தொடர்ச்சியாக தினம் 50 கேள்வியாக படித்துட்டு வரக்கூடிய அந்த எஃபோர்ட்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு படித்தா மட்டும்தான், அன்னன்னைக்கு அந்த 50 கேள்விகளை நீங்கள் தேர்வு எழுதினா மட்டும்தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா கூட 200 கேள்வி டெஸ்ட் எழுத வேண்டியது இருக்கும். அது மிகவும் கடினமானதாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே நீங்கள் அந்த டெய்லி 50 கேள்விங்கிறத டார்கெட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாள் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 மணி நேரம் கூட படிங்க. இல்லை டோட்டலாக வந்து படிக்கிறதுக்கான ஒரு மனநிலையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா, குறைந்தபட்சம் டெலிகிராமில் இருக்கக்கூடிய இந்த 50 கேள்விகளை டெஸ்ட் எழுதி பாருங்கள். முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை எடுத்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதில் வந்து அந்த கேள்வி சார்ந்து எக்ஸ்ட்ரா டேட்டாவை படிங்க, தேடி பாருங்கள். இந்த கேள்விக்கு ஏன் இந்த ஆன்சர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுலேயே வந்து அந்தந்த கேள்விகளுக்கு கீழே கமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேள்வியில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் அதற்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது எவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது பயன்படும். நீங்கள் ஒரு வாரம் விட்டுட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணால் கூட அந்த கேள்விகளை எழுதி முடிக்கிறது அல்லது அந்த கேள்வியை முழுமையாக உள்வாங்கி அதில் இருக்க சந்தேகங்களை நம்ம வந்து மேலும் ஃபர்தராக படித்து தீர்த்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே போல் இப்போது இதை வந்து உங்களோட சக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள், வச்சு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டுனா, இப்போ இதை நம்ம வந்து டெலிகிராமில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதற்காக எதுவும் பே பண்ண போகிறதில்ல. தாராளமாக இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ நான் முன்னாடி சொன்னதே தான். இப்போ நீங்கள் இன்னையிலேருந்து டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மேபி வந்து ஒரு 10 நாள் கழிச்சு டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க அந்த 500 கேள்வியை மிஸ் பண்ணிற போகிறாங்க. அதை வந்து அவங்க முடிக்கிறதுங்கிறது கடினமாக இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நார்மலாக ஒரு டெலிகிராம் சேனலில் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 50 கேள்விகள் ஒரு குவிஸ் மாதிரி வந்து எடுக்கிறது மூலமாக தொடர்ந்து ஒரு 100 நாள் 200 நாள் தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய அசட்டாக மாறி நிற்கும். ஒரு அதிகபட்சம் ஒரு 20 to 30 டேஸ் நீங்கள் ரெகுலராக டெய்லி 50 டெஸ்ட்டை எழுதி 50 கேள்விகளை எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாவே அது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி மாறி போயிடும். அதுக்கப்புறம் தினம் 50 கேள்வியை படிக்கலைன்னா அல்லது தினம் 50 கேள்வியை நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலன்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி இன்றைக்கி ஏன் என்னமோ நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஹேபிட் ஒன்று ஒரு பழக்கம் ஒன்று உருவாயிடும். ஸோ அதை வந்து உருவாக்கிக்கோங்க. அந்த கடைசி நாள் வந்து நான் வந்து ஃபுல் சிலபஸை படிக்கிறேன் அப்படிங்கிறவரை விட அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டூடெண்ட் அந்த மாணவனை விட நாள்லேருந்து நான் வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணி படிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறவரோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. தொடர்ச்சியான ஒரு உழைப்பை வந்து நம்ம வந்து கொடுப்போம். திடீர்னு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்த பிறகு இந்த 10 நாளில் அரசு அதிகாரி ஆவது எப்படி அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிக்காமல் நம்ம வந்து இன்னையிலேருந்தே இன்னும் அடுத்து கண்ணு முன்னாடி வந்து எவ்வளோ மினிமமாக பார்த்தாலும் ஒரு 5 to 6 மாதம் தெரியும். இன்னும் ஒரு நமக்கு அரௌண்ட் ஒரு 250+ டேஸே கூட இருக்குது அப்படிங்கும்போது இருந்தே இப்போலேருந்து நம்ம தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுத்து வரும்போது நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு நாள் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை வந்து எடுத்துகிட்டு வாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு போல்டாக ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை எக்ஸாமில் வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி படிக்கலாம். இப்போலேருந்தே படிக்கலாம். படிக்கும்போது இருந்தே நாள்லேருந்தே அந்த மாதிரியான ஒரு 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 ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கொடுக்கக்கூடிய 50 கேள்வி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேறு யாராவது உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அதை வந்து கவனமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டெலிகிராம் சேனலில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.